என் தங்கப்பிள்ளையே, புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையின் விடியலில் இந்த வராகி என்னை கண்டாலே உனக்கு அது பேரதிர்ஷ்டம்தான். இந்த தாயானவள் உன் கண்ணில் படுகிறேன் என்பதனை நீ உணர்ந்திட்ட நேரம். இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் முன்னின்று உனக்கு நடத்த வேண்டிய நேரம். என் பிள்ளையே, விடியும் பொழுது உன் அம்மாவின் ஆசிகளோடு உனக்கு விடிந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய நம்பிக்கைகளையும் கொடுக்க தயாராகிவிட்டது என்பதுதானே அர்த்தம். இனி உனக்காக என்ன நடப்பதாக இருந்தாலும் இனி அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை நீ சரியாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. நீ தொலைத்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதே. இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி நீ சந்தோஷப்படு. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷங்கள் இனி சர்வ நிச்சயமாக எப்பொழுதுமே உன்னை பலப்படுத்தட்டும். எதுவென்றாலும் சரி, நான் நிற்கும் இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக அதிசயப்படுத்தட்டும். நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கட்டும். நான் இருந்து உன்னை வழிநடத்துவது போல இந்த வாழ்க்கையிலும் இனி உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை எந்த அளவில் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் வேதனைப்படுத்தினார்களோ அதைவிட பல மடங்கு அதிகமாக நீ உயர வேண்டும். இதைவிட பல மடங்கு அதிகமாக இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ தொட வேண்டும். சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் எதுவென்றாலுமே உன்னை காயப்படுத்துவதற்காகத்தான் வருகிறது என்பதனை நாம் உணர்ந்துவிட்ட பிறகு மேலும் மேலும் அந்த காயங்களுக்குள் நாம் சிக்கி இருக்கக்கூடாது. மேலும் மேலும் அந்த விஷயங்களுக்குள் நாம் ஒருபோதும் சிக்கி தவிக்க நினைக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளும் ஏதாவது ஒரு நிலையில் நமக்கு வேதனைகளை கொடுத்திருந்தாலும் அத்தனையிலும் இருந்து மீண்டு வர தெய்வம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நம்பு. அத்தனையிலுமிருந்து நல்ல மாற்றங்களை தெய்வம் நமக்கு தரும் என்பதனை நம்பு. எல்லா பிரச்சனைகளும் தீரும் பொழுதுதான் தெய்வம் உன் கண்களில் படுகிறது என்பது அர்த்தம் கிடையாது. அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு ஆரம்பித்த பொழுதே தெய்வம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஒவ்வொரு நிலையில் இருந்தும் தெய்வம் மீட்டெடுத்து வருவதையும் நீ மறந்துவிடக்கூடாது. எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், எவ்வளவோ துன்பங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு வலிமை தெய்வத்திற்கு மட்டுமே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எதை சொன்னாலும் அதில் ஒரு 1000 அர்த்தங்கள் இருக்கும். தெய்வம் எந்த விஷயத்தை நடத்தினாலும் அதற்கு 1000 காரணங்கள் இருக்கும். இதையெல்லாம் நீ உணரும் பொழுது உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே புரிந்து கொள்ள முடியும். எல்லா நிலையிலும் உனக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கு மகிழ்ச்சி என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், வராகிக்கு என்ன அவசியம் வந்தது? நம் வாழ்க்கையின் நல்லதை நடத்த ஏன் அவள் இத்தனை நேரம் காத்திருக்க வேண்டும்? நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களினால் அவளுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? இதனால் உன் வாழ்க்கை என்னவாக மாறப்போகிறது என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் குழந்தையை, எப்படியோ உன் வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு உதவி செய்து விடாதா என்றுதான் நானும் முழுமையாக உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் இந்த வராகி நான் அறிவேன். எந்த இடத்திலும் யார் உன்னை துன்பப்படுத்தினாலும் அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை ஒருபோதும் மனம் தளர்ந்தது கிடையாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது உன்னுடைய அந்த வெற்றிக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமுமே உன்னை எப்பொழுதும் தெளிவடைய செய்து கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உன்னை முழுமையடைய செய்து கொண்டிருக்கட்டும். இனி எல்லா நாளும் எல்லா நிலையும் உனக்கென முழுமையான நம்பிக்கையை கொடுக்கும் நேரம்.
அத்தனையிலும் உன் வெற்றியை நீ உறுதி செய்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை என்று எல்லாமுமே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது, இந்த இடத்தில் இருக்கும் காலம் வரை நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் வர வேண்டும். நமக்கான விஷயங்களை நாம் உணரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை அத்தனையையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுப்பதை நீ தெரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கும் ஒரு நல்லது நடக்கும். ஏன் தெரியுமா? உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. நீ என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது உன் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் உனக்குள் ஏற்படுத்திய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இனி ஒருபோதும் நினைத்து கலங்காதே. எல்லாவற்றிலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு வேண்டியபடி விருப்பங்கள் எல்லாமும் நிச்சயமாகவும் நிறைவாகவும் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. நாம் மனதார ஒன்றை நினைத்து விட்டோமானால் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய மகிழ்ச்சி நமக்கு சர்வ நிச்சயமாக தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, வராகி நினைத்தது போல உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த சூழ்நிலைகள் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வராகி, நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே தெளிவாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. இனி உனக்கு கிடைப்பதும் உனக்கு கிடைக்கப் போவதும் இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு உணர்த்தி சொல்ல வேண்டும். நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். எல்லாமும் ஒரு நாள் தீரட்டும், எல்லா கஷ்டங்களும் ஒரு நாள் முடியட்டும். நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும் உனக்கு நல்லபடியாக நடக்கட்டும். நீ எதையெல்லாம் நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று உணர்ந்தாயோ, எதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கென தந்திருக்கிறது என்று நீ எண்ணம் கொண்டாயோ, அப்பொழுதிலிருந்தே எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் பிள்ளை பட்டது எல்லாம் போதும். இன்றைய நாளில் என் பிள்ளை, நீ யோசித்த பல விஷயங்கள் உனக்கு நல்லபடியாக நடக்கப் போகின்றது. நீ யோசிக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கப் போகிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் எது நடந்தாலும் அவை அத்தனையும் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்க வேண்டிய காலம் இது. என் பிள்ளையை, நான் இருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை பல அதிசயங்களை நடத்தி கொடுக்கும். நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு பல அதிசயங்களை நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த விஷயங்கள் இவை அத்தனையுமே உனக்கென்று எடுத்துச் சொல்லும் நேரம் வரும் பொழுது இவை ஒவ்வொன்றும் உனக்கு என்னவெல்லாம் எடுத்து கொடுக்கும் என்பதனையும் நீ சரியாக உணர்ந்திடுவாய். என் பிள்ளையை, எத்தனையோ விஷயங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக வழிநடத்தி இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் வருகின்ற இந்த காலம் உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே சரியாக உணர்த்திவிடும் காலம். நீ இழந்தது எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும். என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற ஏக்கங்களும் தெளிவுகளும் நான் அறிவேன். உன்னை மற்றவர்கள் வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம், உன்னை யாரென்று புரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் இருக்கும் பொழுது நான் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறேன். உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சரியாக தெளிவுபடுத்த நினைக்கின்றேன். என் பிள்ளையை, எத்தனையோ விஷயங்கள் மனதிற்குள் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய நேரம், அதையெல்லாம் இழந்துவிட்டு நீ அதிகப்படியான வேதனைக்குள் சிக்கி இருக்கிறாயல்லவா? அதிகப்படியான சோதனைக்குள் என் பிள்ளை நீ சிக்கி தவித்திருக்கிறாயல்லவா? இனிமேல் இந்த வேதனைகளும் சோதனைகளும் ஒன்றுமில்லாமல் போக உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாக இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ விரும்பியதை அடைந்திட உனக்கான வாழ்க்கையை நான் வெற்றியின் பாதையாக உனக்கு அழைத்து தர தயாராகிவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை நாளும் நான் உன்னை தொடர்ந்து வருவதும் உன் கரம் பிடித்து உன்னோடு நடந்து வருவதும் விளையாட்டான விஷயங்கள் அல்ல. இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அடுத்த கட்ட நிலையை நோக்கி நடக்கச் செய்கிறது என்பதனை மறந்து விடாதே.
அடுத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு சர்வ நிச்சயமாக எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த தருணம் நான் இருக்கும் அதிர்ஷ்டத்தினுடைய நேரம். உனக்கு எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை சரியாக கொடுக்க வேண்டிய தருணம். நாமாக நின்று நமக்காக எதற்கெல்லாமோ போராடி கொண்டிருக்கும் இந்த நேரம். இனி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் வேண்டும் என்றே ஏற்படுத்தப்பட்ட பல சூழ்ச்சி வலைகள் இங்குதான் இருக்கின்றது. இந்த சூழ்ச்சிகளில் இருந்து நீ தப்பிக்க வேண்டிய நேரமும் இப்பொழுது உனக்கு சரியாக இருக்கின்றது. இந்த நேரம் இதை விட்டுவிடாமல் இனியும் உனக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை நீ துணிந்து எதிர்கொள்ள நினைக்கும் பொழுதுதான் நான் அந்த இடத்தில் உன் கண்களுக்கு தெரிவேன். இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அம்மா நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் நினைத்த மாத்திரத்தில் அத்தனை விஷயங்களையும் உனக்கென்று நான் நடத்தி தருவேன். என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதும் உனக்கென ஒவ்வொன்றையும் நாம் எடுத்துச் சொல்வதும் உனக்கான மனநிலையோடு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கட்டும். என் பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்களை ஒருபோதும் விட்டு விடாதே. உனக்குள் இருக்கின்ற நல்ல சிந்தனைகளை ஒருபோதும் நீ தவிர்த்து விடாதே. நமக்காக வரக்கூடிய நேரங்களில், இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற அதிசயங்களில் எப்பொழுதுமே நாமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் நமக்கானவற்றை எல்லாம் எதிர்கொண்டு நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ கஷ்டங்களையும் காயங்களையும் உனக்கு கடக்க சொல்லி கொடுத்த இந்த தாய்க்கு இனி வரக்கூடிய நேரங்களையும் உனக்கு நல்லபடியாக கடக்க வைக்க தெரியும் என்பதனை மறந்து விடாதே. இனி வரக்கூடிய சூழ்நிலைகளையும் உனக்கு என்னவென்று உணர்த்திவிட தெரியும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு உன்னுடைய எதிர்காலத்தை எப்பொழுதுமே சேர்ந்துதான் நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு நான் கொடுக்க வேண்டிய மாற்றங்களையும் இந்த நாளில் நீ பெற வேண்டிய வெற்றிகளையும் நான் உன் கண் முன்னால் நின்று உனக்கு எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். இத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் சரி, உனக்கு என்ன கிடைக்கிறது என்றும் ஏது கிடைக்கிறது என்றும் என் பிள்ளை இனிமேல் பதற்றமடையாது. இனி உனக்கு வேண்டியது போல அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் நான் எந்நாளும் உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதுதான் உண்மை. இந்த நேரம், இந்த மாற்றங்கள், இனி உனக்கு கிடைத்திடும் அதிசயங்கள், இவை அத்தனையிலும் ஒவ்வொன்றாக நீ முன்னேற வேண்டிய காலகட்டம் இது. என் பிள்ளையை, நம்பிக்கை கொண்ட உன்னுடைய வாழ்க்கையை நான் அல்லவா மாற்றி கொடுக்கின்றேன். உன்னை நல்ல எண்ணங்களோடு நான் அல்லவா வழிநடத்துகின்றேன். அதனால் மற்ற யாருடைய உதவிகளையும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். ஒவ்வொருவரின் பின்னால் சென்றும் இந்த வாழ்க்கையில் பட்டது போதாதா? இவர்கள் உனக்கு கொடுத்தது போதாதா? இனியுமா இவர்களிடத்தில் இருந்து ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? இனியுமா இவர்களிடத்தில் இருந்து ஒரு மாற்றத்தை பெற நினைக்கிறாய்? என் தங்கமே, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நமக்கு எதிராக திருப்ப நினைக்கின்றவர்கள், எல்லா விதமான காயங்களையும் நமக்கே என்று கொடுக்க நினைக்கின்றவர்கள், இவர்களிடத்திலிருந்து ஓர் விஷயத்தை நாம் எதிர்பார்த்து நின்றோமானால் நிச்சயமாக அந்த விஷயம் நம் வாழ்க்கையில் ஒரு நாளும் நன்மைகளை தந்திடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை விஷயங்களுக்கும் சேர்த்து வைத்த சந்தோஷமும் உனக்கு வேண்டியபடி எல்லாமும் நிறைவாகவே நடந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தருணத்தை நான் எப்பொழுதுமே சந்தோஷமாக ஏற்படுத்தி இருக்கின்றேன். உனக்கு எல்லா மனநிறைவையும் நான் மகிழ்ச்சியோடு கொடுத்திருக்கின்றேன். அடுத்தது என்னவென்று நீ யோசிக்கும் முன்னமே இனிமேல் உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கப் போகிறது என்று உன் தாயானவள் உனக்கு நிறைவாக சொல்லி இருக்கின்றேன். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொடுத்த தாய்க்கு இனியும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக உனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியும். இனியும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் உனக்கு சரியாக உணர்த்திவிட தெரியும். எதற்குமே என் பிள்ளை நீ அஞ்சாதே. எதற்குமே என் பிள்ளை நீ கலங்காதே. இனி என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நிற்பது போல
உனக்கு இந்த வாழ்க்கையை அத்தனை விஷயங்களையும் சரியாக உணர்த்தட்டும். வராகியினுடைய அன்பிற்கு ஈடு இணை என்று எதுவும் கிடையாது. இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நான் சொன்னது போல ஒரு பேரதிர்ஷ்டம் கிடைக்கத்தான் செய்யும். பல நாள் வேண்டுதலுக்கான பலனாகவும் பல நாள் உழைப்பிற்கான மிகப்பெரிய வெற்றியாகவும் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த தருணம், நான் இருக்கும் இந்த வெற்றி உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாகவே எடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறேன். உனக்கு எல்லாவற்றையுமே நான் தெளிவாக கொண்டு வந்து கொடுக்கிறேன். உனக்கு நான் இருக்கும் நிலைமை நிச்சயமாக புரிந்துவிட்டது என்றால், நம்மை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்ற ஒருவன் நமக்கு நல்லதைத்தான் செய்வாள் என்ற புரிதலும் உனக்குள் தானாகவே கிடைத்துவிடும். இந்த பொழுதில் உனக்கு வேண்டியதை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள். நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.